உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் அபய சோகா சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய பரபரப்பாக மாறி இருக்கிறது. ஒரு நீதிபதியாக நீங்க இருக்கணும் அப்படின்னா யாரையும் பகச்சுக்க தயங்கக்கூடாது. எதற்காக பகச்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை தூக்கி பிடிப்பதற்காக உச்சநீதிமன்றம் நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போது ஒரு நீதிபதியாக இவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன நினைப்பாரு, அரசை பகச்சுக்கணுமா இல்லை தனிநபர்கள் இந்த நிறுவனம் இப்படியான எந்த நினைப்பும் இல்லாமல் நீங்கள் நிற்க வேண்டும் என்று அதிரடியாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சு அப்படிங்கிறத தாண்டி அவர் தன்னுடைய நிறைவு நாளில் 11 வழக்குகளுக்கு தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பாக மோடி அரசு ஆயுதமாக பயன்படுத்திய ஏவலுக்கு பயன்படுத்திய சிறப்பு சட்டங்கள், அது அமலாக்கத்துறையினுடைய PMLA ஆனாலும் சரி, தேசவிரோத சட்டம் என்று சொல்லக்கூடிய UAPA ஆனாலும் சரி, இது எல்லாவற்றிலும் தனிநபர்களுடைய சுதந்திரம் என்பதை கருத்தில் கொண்டு ஜாமீன் கொடுக்கிற வழக்குகளில் உச்சபட்சமாக ஒரு மைல்கல்லை தொட்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் அபய சோகா. அவருடைய பேச்சு வந்திருக்கக்கூடிய காலம் என்னவாக இருக்கிறது, மோடி அரசுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய தலைவலி இதுவாக இருந்திருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வரான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் நேற்றைக்கு பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் பணி ஓய்வு பெறுகிறார் அப்படின்றது உள்ளபடியே பாஜக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய அல்லது வலதுசாரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஹப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக வெப்பனைஸ் பண்ணி ஆயுதமாக ஏவக்கூடிய எல்லா சட்டங்களில் நீங்கள் வழக்க போடுறீங்க, ஆனால் உங்களால் அவங்க குற்றவாளிகள்னு தண்டனை வாங்கி கொடுக்காமல் நான் ஜெயிலுக்குள்ளே தான் வச்சிருப்பேன் என்பது பழி வாங்கக்கூடியதாக இருக்கும். அதை ஒரு நீதிமன்றம் எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. தனிநபர்களுடைய பர்சனல் லிபர்ட்டியை தான் அந்த நீதிமன்றம் தூக்கி பிடிக்கும்னு இந்தியா முழுக்க இருந்து பல வழக்குகள் வந்தபோது எல்லாவற்றிலும் அழுத்தம் திருத்தமாக கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடித்ததாகத்தான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ நேற்றைக்குமே கூட ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான அதே சமயம் ஒரு சம்பவம் தான். ஏன்னா அவர் ஓய்வு பெறுவதற்கு முந்தின நாள் அவருடைய தாயார் காலமாகிறார். அப்படி ஒரு சூழலில் போய் அவருடைய இறுதி காரியங்களை செஞ்சுட்டு வந்து தன்னுடைய நிறைவு நாளில் தான் கொடுக்க வேண்டிய அந்த 11 வழக்குகளுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறார். அவருடைய மிக முக்கியமான வழக்குகள், செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்து UAPL கொடுக்கப்பட்ட பெயில்ஸ் வரைக்குமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். மோடி அரசு எல்லா காலங்களிலும் இவரால் அச்சப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட போன சில வழக்குகளை வேற இடத்துக்கு மாற்றணும் அல்லது காலவரையும் செய்யணும்னு நேரடியாக நீதிமன்றத்திலேயே பேசியதெல்லாம் அவ்வளவும் இருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல அவருடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டாக இருக்கிறத பார்ப்போம். Judge should not hesitate to offend anyone. ஒரு நீதிபதியை பொறுத்தவரை யாரையுமே நீங்கள் அஃபண்டுனா ஒருத்தவங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க அதனால் ஹர்ட் ஆவாங்க அல்லது அதனால் அவங்க அதை சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்னு அவங்க இதாகிடுவாங்களோ நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஜட்ஜாக இருக்கும்போது எந்த பார்ட்டியும் சரி, எந்த இரு தரப்புமே உங்களுக்கு ஒன்று தான். சில நேரங்களில் நீதிமன்றம் எடுக்கிற முடிவுகள் 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழல் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை யோசிக்கிறதுக்கான வேலையே இல்லை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் நீங்கள் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னுட்டு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சக நீதிபதிகளுக்குமாக ஒட்டுமொத்தமாக லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி அவர் சொல்லக்கூடியதான் முக்கியமானது. இந்துல ரிப்போர்ட்டாக இருக்கு பாருங்க. ஹோப் SC சாம்பியன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் லிபர்ட்டிஸ். இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை தூக்கி பிடித்து அதுதான் மேலே, எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு மிக நிச்சயமாக வைக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவருடைய நிறைவான ஒர்க்கிங் டேல அவர் பேசுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியிலிருந்து கபில் சிபில் அவர்கள்ல இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தால இருந்து மிக மூத்த நீங்கள் இந்தியன் லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவுடைய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ரொம்ப சீனியரான அதே சமயம் எமினண்டான ஆட்கள் எல்லோரும் இன்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை வழங்கி இருக்கிறார்கள். அதை விட மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஒன்று நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த வாரம் தான் ஜஸ்டிஸ் பெல்லா திரிவேதி அவர்கள் ரிட்டையர் ஆகிறாங்க. அவருடைய தீர்ப்புகளில் பல விதமான விஷயங்கள் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நம்ம அதெல்லாம் அதுக்குள்ளே போல ஆல்ரெடி ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு கிட்ட அப்பியரான வலதுசாரி ஆதரவுடைய அல்லது வலதுசாரி தன்மையுடைய அந்த சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய வெளிப்படையாக அப்படியான ஆட்களுமே கூட அவர் பர்சனலாக எங்ககிட்ட ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னு அதாவது அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்திருந்தாலுமே கூட நீதிமன்றத்தில் நடத்திய விதம்ங்கிறது ரொம்ப மோசமானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஏவாராக இருக்கக்கூடிய ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வச்சோன்னா, இன்னொரு பக்கம் இவர் எதிராகவே தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட அந்த இடத்துல எப்படி அகாமடேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இப்போ மிக முக்கியமான தீர்ப்புகளை நோக்கி நம்ம வரணும் அப்படின்னா,
ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்களுடைய இந்த ரொம்ப முக்கியமானது, நோ ரூல் ஒன் மஸ்ட் ஸ்பெண்ட் a year in jail for relief, சுப்ரீம் கோர்ட் கிராண்ட் பெயில் இன் மணி லாண்டரிங் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இடி அவங்க எப்படியெல்லாம் இவி விட்டாங்க. குறிப்பாக அரசியல் ரீதியிலாக நீங்கள் பாஜகவுக்கு எதிராக இருந்தால் உங்களை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம மிகப்பெரிய அளவுக்கு கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ அப்படியான ஒரு வழக்கு வருகிறது. அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் ஒருவர் காலவரையின்றி ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்னு எப்பவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நாங்கள் ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ரொம்ப ஹைலைட் ஆனது, அரசு குறித்து இவங்க தப்பாக எழுதிட்டாங்க, அவங்க வந்து இதை குறித்து தப்பாக ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ ஒயர் போன்றவைகள்லாம் முடக்குனாங்கிறத பார்க்குறோம். அவுட்லுக் போன்ற பத்திரிகைகளுக்கு சில விஷயங்கள் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே போல் ஏஎன்ஐக்கும் விக்கிபீடியாவுக்கும் ஒரு கேஸ் நடந்தது. இப்படியான விஷயங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், இட் இஸ் நாட் அ கோர்ட்ஸ் டியூட்டி டு டெல் மீடியா டு டெலிட் ஆர் டேக் டவுன் கண்டென்ட். சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு வருகிறது, அதாவது ஒரு மீடியா ஒரு விஷயத்தை போடுறாங்க, பதிவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு சில சோர்சஸ் இருக்கலாம், நீங்கள் கேஸை போட்டு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிடுங்க என்றெல்லாம். அப்போ நீங்கள் என்ன வரணும்னா, கண்டென்ட்டில் இருக்கிறது உண்மையாக போய் இந்த மெரிட்ஸ்குள்ளெல்லாம் கோர்ட்டு போக முடியாது. நீங்கள் அது ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குன்னா கண்டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உடனடியாக அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் உத்தரவிடக்கூடியது நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது. அதை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணி அதில் டிஃபமேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்கான் தொடர்பான பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்கான், அதனுடைய ஓனர் யார், அங்கே ஹரே கிருஷ்ணா ஹில் டெம்பிள் அப்படிங்கிறது இஸ்கான் மும்பைக்கும் இஸ்கான் பெங்களூருக்கும் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த கோயிலுக்கு யார் உரிமை கோர்றதுங்கிறது அதில் பெங்களூருக்கு தான் அப்படிங்கிறத கொடுத்த தீர்ப்பினுடைய பெஞ்சில் அவரும் இருந்திருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்த பிறகு அதையே காரணம் காட்டி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேலே இடியில் யார் வந்தாலும் செந்தில் பாலாஜி கேஸை கோட் பண்ணுவதற்கு காரணமான அந்த மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்ததும் ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் தான். அப்படி சொல்லும்போது கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்லணும், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்த பிறகு அடுத்த 2வது நாளே இவர் அமைச்சரானதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இவரை காரணம் காட்டி பல பேருக்கு நாங்கள் அதே மாதிரியான விடுதலைங்கிறது அவங்களுக்கான பிணையை கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடக் கூடாது. நீங்கள் அமைச்சராக இருப்பீங்க, கைது பண்ணிட்டாங்கன்னா ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வந்து ஆகிக்கலாம், நாங்கள் செட் பண்ண முடியாது. ஒன்று அவர் அமைச்சராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சிறையில் இருக்க வேண்டும். 2த்தில் எதுங்கிற ஆப்ஷனை கொடுத்ததும் ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படியான அபய சோகா அவர்கள் ஏன் பாஜகவினருக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறினார் அப்படின்னா, அவருடைய கூர்மையான வாதங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு SEC டைம்ஸோட ஒரு இதை பார்க்குறோம், பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். சுப்ரீம் கோர்ட் ரீஐட்ரேட்ஸ் கிராண்ட்ஸ் கண்டிஷனல் பெயில் டு பர்சன் அக்யூஸ்ட் அண்டர் UAPA. ஜஸ்டிஸ் அபய சோகா, ஜஸ்டிஸ் AG மசி ஆகிய 2 நீதிபதிகள். அவனிங்க ஏன்னா இவங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இப்போ பகல்காம்லாம் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. மோடி அரசை காட்டி நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நீ தேச விரோதி, நீ தேச துரோகி, இப்படி பல பேர் மேலே தேச துரோக வழக்கு, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்கு முன்கூட்டியே அவங்கள தடை செய்து தடுப்பதற்காக கைது செய்வது அப்படிங்கிறத இந்தியா முழுக்க பெருவாரியான இடங்களில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பலரையும் கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. சிஏ ப்ரொட்டஸ்டில் இருந்த பலர் மேலே வச்சது. இந்த UAPAவே இருக்கலாமா கூடாதான்னு கேஸ் போடப்பட்டு விசாரணை போயிட்டு இருந்தது. ஜஸ்டிஸ் பெல்லா திரிவேதி போன்றவர்கள்லாம் இதில் டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சட்டம் எதற்காக, இந்தியாவில் போராடிய, இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்களை காலவரையின்றி ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த சட்டத்தை அடிமை ஆட்சி காலத்தில், அடிமைப்படுத்தப்பட்ட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஒரு சட்டத்திற்கு ஒரு சுதந்திர குடியரசு நாட்டில் என்ன வேலைங்கிறது ரொம்ப பிளைனான ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் யாரை ஒடுக்கணும்னு நினைச்சு இந்த சட்டத்தை வச்சுருக்கீங்க? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்கள, உங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறவர்களை, பிரச்சாரம் செய்கிறவர்களை, டிசன்ட் மாற்று கருத்து வைக்கிறவர்களை, கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மீது பாய்ச்சுவதற்காக, மிரட்டுவதற்காக இதை வைத்திருக்கிறீர்களாங்கிறது டைரக்ட் கொஸ்டின். அதில் என்ன மறைச்சி பூசி மொழிகளாம் கேட்டுக்கிட்டு இந்த UAPAல உள்ளே போட்டாங்கன்னா PMLA மாதிரி தான் அது.
அவங்க தேச துரோக குற்றம் செஞ்சுருக்கிறாங்க, எப்படிங்க வெளியே விடுறது? இப்போ உதாரணத்துக்கு பீமா கோரேகான் வழக்கில் பலரையும் பிடிச்சி சிறையில் வச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபாதர் ஸ்டான் சுவாமி போன்றவர்கள் பெயில் கொடுக்காமல் அவங்களுக்கு ஜெயிலுக்குள்ளேயே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நடுக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தண்ணீர் குடிப்பதற்கு ஸ்ட்ரா கூட கொடுக்காமல் இந்திய நீதித்துறை தன்னுடைய கை முழுக்க இரத்தக்கரைகள் படியக்கூடிய வகையில் அவருடைய உயிர் போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி. அது கேஸுக்கு கேஸ் மாறுபடும். அர்னாப் கோஸ்வாமினா விடுமுறை நாளில் கூட திறந்து வச்சுட்டு உட்காருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் எல்லாம் பல நேரங்களில் இருக்குது. இது ஒரு சைடு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த யூஏபிஏ வழக்காக இருந்தாலும் தேச துரோகின்னுட்ட நீ வந்து குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் எப்படி உள்ள வைப்பீங்க? நாங்கள் ஜாமீன் கொடுக்கிறோம் என்று கொடுத்தது ஜஸ்டிஸ் அபயோகா அவர்களுடைய பெஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜுடிஷியரி நோக்கியுமே கூட பல விஷயங்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக லைவ்லால ஒரு ட்ரிபியூட் அவர் கொடுக்கும்போது என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்பைன் எ ட்ரிபியூட் டு ஜஸ்டிஸ் ஓகா அப்படின்னு ரொம்ப விரிவான ஒரு ஆர்டிகளுமே எழுதப்பட்டிருக்கு. இதை விட ஹைலைட் இது வந்து ஆன் த ரெக்கார்டில் அவர் பேசினது. ஆஃப் த ரெக்கார்டில் அவர் பேசினது பிஜேபி இன்னுமே ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதில் முதல் பாயிண்ட்டு லைவ்லால் ரிப்போர்ட் ஆன பீஸு, ஸ்டாப் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் டியூரிங் கோர்ட் ஈவெண்ட்ஸ், இன்ஸ்டெட் பவ் டவுன் டு கான்ஸ்டிடியூஷன் ஆர் ப்ரியாம்பிள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அபய சோகா அப்படின்னு பார்க்குறோம். என்னென்னா அவர் போனது ஐ திங்க் மும்பையில் 4 ஹைகோர்ட், நம்ம இங்கே 2 கிளை வச்சுருக்கோம் இல்லையா ஹைகோர்ட்டுக்கு, சென்னை மதுரைன்னு. சென்னை பிரின்சிபல் சீட்டு, அங்கே மதுரை பிரான்ச், அங்கே 4 இருக்குது பிரான்ச்சஸ். ஸோ புனேயில் ஏதோ ஒரு கோர்ட் பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க அல்லது அடிக்கல் நாட்டுறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து அப்போ இருந்த நீதிபதிகள் மும்பையை சேர்ந்தவர்கள் போகிறாங்க. அங்கே போயிட்டு பூமி பூஜை அப்படின்ட்டு முன்னாடி சடங்குகள்லாம் செய்யும் பொழுது அதே கூட்டத்தில் அவர் பேசுகிறார், ஒரு மதம் சார்ந்த சடங்குகளை நீதிமன்ற வளாகங்களுக்கு நீங்கள் எப்படி செய்ய முடியும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வைங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு மரியாதை செலுத்துங்க. நீங்கள் எப்படி ஒரு மத இதாக நீதிமன்ற வளாகங்கள் மாற முடியும்? செக்யூலர் கண்ட்ரினா கான்ஸ்டிடியூஷன் செக்யூலர்னா கான்ஸ்டிடியூஷனை அமல்படுத்தக்கூடிய இன்டர்பிரட் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரியினுடைய நிர்வாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான மதச்சடங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்று அவர் மும்பையிலேயே பேசினார். இது ஆப் இந்தியாவில் தொடங்கி பல ஆர்கனைசர்லேருந்து பலருக்கும், அதாவது RSS ஆதரவு பத்திரிகைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய எரிச்சலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தியது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியா லா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு கெஸ்ட்டாக போயிட்டு அவர் ஒரு ஸ்பீச் அட்ரஸ் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது அவர் பேசியது தொடர்ந்து வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது, அதுவும் எலக்டோரலாக அரசியலுக்காக தேர்தலுக்காக பேசுவது அப்படிங்கிறத ஒரு நாளும் அலோவ் பண்ண முடியாது. அது மிகப்பெரிய டிஸ்டர்பிங் ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹேட் ஸ்பீச்சை குறித்து குறிப்பாக ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுக்கும் மைனாரிட்டி கிளாஸஸ் லைக் ஷெட்யூல்டு கிளாஸஸ்க்கும் இடையில ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் மத சிறுபான்மையினருக்கும் எதிராக வெறுப்பு பேச்சுங்கிறது இன்றைக்கி கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. அது அப்படி அலோவ் பண்ண முடியாது. வெறுப்பு பேச்சு நீங்கள் காலி பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்க ஃப்ரெட்டர்னிட்டியை ஒவ்வொருவரிடமும் விதைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, சமூக பொறுப்பாகவே இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியது தான் பார்க்குறோம். ஹேட் ஸ்பீச்சஸ் வில் கோ டவுன் இஃப் யூ எஜுகேட் மாசஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ் அபய சோகா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நீதித்துறையின் மீதுமே அவர் விமர்சனங்களை வைக்க ஒரு காலமும் தயங்கியதில்லை. இந்திய நீதித்துறை குறிப்பாக அவர் பர்சனல் லிபர்ட்டியினுடைய கார்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை அவர் இவ்வளவு நாள் சொல்லப்படுகிறார் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் வாழ்க்கைகளில் அவர் தைரியமாக கொடுத்த தீர்ப்புகள், உயர் நீதிமன்றங்களையும் கீழமை நீதிமன்றங்களையும் விசாரணை நீதிமன்றங்களையும் அவர் பல நேரங்களில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் அதே சட்டம் அமல்படுத்துகிற கடமை தான். அப்பீலுக்கு போனால் அவங்க மாற்றிட்டு போகிறாங்க, உங்களுக்கு அது சரின்னு பட்டா அது ஃபிட் ஃபார் பெயில்னு தெரிஞ்சால் உடனடியாக ஜாமீன் கொடுங்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆனது பாருங்க, பப்ளிக் ஃபெய்த் இன் ஜுடிஷியரி ஹஸ் எரோடட் கன்சிடரபிளி. மிகப்பெரிய அளவுக்கு நீதித்துறையின் மீதான நம்பிக்கை, பொதுமக்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு அரித்து போயிருக்கிறது. அதை நாம் சீர் செய்யணும். நம்ம துறைக்குள்ளேயே இதெல்லாம் அவர் பதவியில் இருக்கும்போது பேசியது, தீர்ப்புகளிலும் அப்படித்தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படியாக ஒரு நம்பிக்கைக்குரியவராக அல்லது ஒரு நார்தர்ன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அப்படியாக இருந்த ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் குறிப்பாக PMLL அவர் கொடுத்த பல தீர்ப்புகள் இன்றைக்கு இடியை வைத்து பழிவாங்கப்படுகிற பலருக்கும் ஒரு சேவியராக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீதித்துறைக்கு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார், என்ன ஆனாலும் சரி கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடிங்க, யாரையும் பகைச்சுக்கிறதுக்கு பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய ஃபெல்லோ ஜட்ஜஸ்க்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். BR கவாய் அவர்களுக்கு ஆக்சுவலாக அவர் சீனியர்.
இதில் உங்களுக்கு பாம்பே ஹைகோர்ட்லேயே 2 பேருமே ஒரே சமயத்தில் தான் ப்ராக்டிஸ் ஜட்ஜஸாக இருந்தாங்க. பிஆர் கவாய் அவர்களுக்கு அந்த சமயத்தில் மேலே வந்து உச்சநீதிமன்றத்தில் பட்டியலினத்திலிருந்து யாருமே ஒரு பிரதிநிதி கூட இல்லை அப்படிங்கிற வகையில் அவருக்கு கிடைக்கும் பொழுது அபயோகா அவர்களிடம் போய் பார்த்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம்டா, நீ முதல்ல எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு நட்பு ரீதியிலாக அந்த இடத்திலிருந்து சொல்லி ஒரு அண்ணனைக்கு போல் அந்த ஒரு பிரதர்ஹுட் 2 பேருக்குமே இருக்கும். அந்த கோர்ட் பில்டிங் எதுக்குங்க பூஜை போடுறீங்க, மத பூஜை அப்படின்னு கேட்டபோது அபயோகா அவர்கள் கேட்டபோது கவாயும் அன்றைக்கு இருந்தார், அவரும் அதை வழிமொழிந்தார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்த விடையும் சுப்ரீம். ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் அந்த இடத்தில் நீதிமன்றம் எழுந்து நிற்கிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் எப்படி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.